மனம் பணம் மந்திரம். மனம் பணம் மந்திரம். ஆசிரியர் பெரி முத்துராமன். இந்நூலின் எந்த பகுதியையும் முழுவதையும் கூட யாரும் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு நிபந்தனையுடன் பொது உரிமம் வழங்கப்படுகின்றது. நிபந்தனை இதுதான்: பயன்படுத்தும் போது ஆசிரியரின் பெயர், நூலின் பெயர், இணையதள முகவரி www.manampanammandiram.com மூன்றையும் மறக்காது குறிப்பிடல் வேண்டும். தொடர்புக்கு மின்னஞ்சல் peri@manampanammandiram.com. பெரி PERRI@manampanammandiram.com. இந்த நூலின் உள்ளே 11 அத்தியாயங்கள் உள்ளன. முதல் அத்தியாயம் நன்றி பயணம். ராதாநாத் சுவாமிகளின் 2 பொன்மொழிகள். நன்றி உணர்வு நம்மை இறைவனிடம் கொண்டு சேர்க்கின்றது. இதயத்தில் ஆன்மீகத்தை விதைக்கின்றது. நன்றி உணர்வு நேர்மை, வாய்மை போன்ற நற்குணங்களுக்கு இதயத்தில் உரமளிக்கின்றது. நன்றி என்பது உயர்ந்த நோக்கோடு ஒவ்வொருவரையும் கௌரவிப்பது, செய்தவற்றை அங்கீகரிப்பது மற்றும் பாராட்டுவதே ஆகும். இப்போது முதல் அத்தியாயம் நன்றி பயணத்தின் வாசகங்கள் தொடர்கின்றன. என்னை அறிவித்து எனக்கருள் செய்த ஆதியும் அந்தமும் இல்லா அந்த அருட்பெரும் ஜோதிக்கு நன்றி. திரும்பி பார்க்கிறேன் அவ்விறைவனின் கருணையை. சிறுவனாய் நான் ஓடித் திரிந்த நாட்கள் நேற்று நடந்தவை போல் உள்ளன. அந்த சிறுவனுக்கு இன்று ஒரு பேரச் சிறுவன். 60 ஆண்டுகள் நொடிப்பொழுதைப் போல் ஓடிவிட்டது. வையகத்தின் விந்தைதான் என்னே. வையகமே, உன்னை வாழ்த்த எனக்கு வார்த்தைகள் தெரியவில்லை. வாழ்க வையகம், வையகத்து உயிர்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன். இகழ்வாரையும் தாங்கும் நிலம் போல குற்றம் குறைகள் நிறைந்த என்னையும் மன்னித்து என் கனவுகளையெல்லாம் நனவாக்கித் தருகின்ற இந்த வையகத்துக்கும் தெரிந்த தெரியாத கோடான கோடி உயிர்களுக்கும் நன்றி. ஓடித்திரிய உருவமளித்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வளர்த்து ஆளாக்கிய என் பெற்றோருக்கு நன்றி. அன்பையும் பாசத்தையும் பொழிந்து தவறினும் தண்டிக்காது திருத்தி சிறுவயதில் என்னை ஆளாக்கிய என் பெற்றோரின் பெற்றோருக்கு நன்றி. கோபமோ குறையோ, ஏற்றமோ தாழ்வோ எதுவரினும் முகம் கோணாது நம்பிக்கையோடு நம்பிக்கை தந்து கூட வழிநடக்கின்ற அன்பகலாத மனைவிக்கு நன்றி. வாழையடி வாழையென மழலைச் சொல் இன்பம் தந்து இன்று தகப்பன் சாமிகளாக இருக்கும் என் பிள்ளைகளுக்கு நன்றி. ஆலமரமாய் அடையாறு ஆலமரமாய் குடும்பம் விரிந்தோங்க வந்த வரவிருக்கின்ற மருமக்களுக்கு நன்றி. பெற்றவருக்கும் மற்றவருக்கும் பெருமை சேர்க்க பிறக்க விரிக்கின்ற பேர குழந்தைகளுக்கு நன்றி. இந்த பயணத்தில் நான் நன்றி சொல்ல மறந்தவர்களுக்கெல்லாம் நன்றி. என் நன்றி பயணத்தில் நான் கற்ற பாடங்களையும் பெற்ற அனுபவங்களையும் மற்றவர்களுக்கு சொல்லலாமே. சொன்னால் அது ஒரு சிலருக்கேனும் பயன்படலாமே என்று நினைத்தேன். அந்த எண்ணத்தின் பிரதிபலிப்பே நீங்கள் கேட்கும் இந்த ஒளிப்பேழை. எப்படி பயன்படும் என்பதை அடுத்த தலைப்பில் விரிவாக சொல்லுகிறேன். இத்தருணத்தில் ஒரு சிறு ஞாபக சுழல். 2001ஆம் ஆண்டு நல்ல உத்தியோகத்தில் இருந்த நான் அதை உதறி தள்ளிவிட்டு 47 வயதில் கிழக்கிலிருந்து மேற்குக்கு பல்லாயிரம் மைல்கள் கடந்து வர முடிவெடுத்த போது பலரும் என்னிடம் பல கேள்விகளை கேட்டார்கள். அவற்றில் பொதுவானவை: அங்கு வேலை கிடைத்திருக்கிறதா? வேலை கிடைக்குமா? ஏன் இந்த முடிவு? இவற்றுக்கெல்லாம் அன்று என்னுடைய பதில்கள் இல்லை, தெரியாது மற்றும் மௌனமே. என்னிடம் இருந்த உண்மையான பதில்,
எனக்கென்று சில கனவுகள் உள்ளன. அந்த கனவுகளை நனவாக்கிக் கொள்ளும் முயற்சியே இந்த பயணம் என்பதே. இதை நான் எப்படி சொல்ல முடியும்? யார் நம்புவார்கள்? அப்போது என்னுடைய நண்பர் குமாரவேல் சொன்ன வார்த்தைகளைத்தான் நான் இன்று இங்கு குறிப்பிட வேண்டும். முத்துராமன், நீங்கள் வேறு யாருக்காகவும் இதை செய்யவில்லை. உங்களை உங்களுக்கே நிரூபித்துக் கொள்ளத்தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறீர்கள். அப்போதுதான் என் நிலை வார்த்தைகளில் எனக்கே தெளிவானது. அவர் சொன்ன வார்த்தைகள் உண்மைதான். சரித்திரம் மீண்டும் திரும்பியது. 2009 நல்ல வேலையில் இருந்த நான் மீண்டும் அதை கைவிட்டு புது வாழ்க்கையை தொடங்குகிறேன். அதுவும் 55 வயதில். மீண்டும் அதே கேள்விகள், அதே பதில்கள். என் கனவுகள் நனவாகின்றன. உங்கள் கனவுகளும் நனவாகும். நம்புங்கள். எப்படி? தொடர்ந்து கேளுங்கள். இப்போது நீங்கள் சிந்திக்க 2 கேள்விகள். முதல் கேள்வி, நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியவர்கள் யார் யார்? 2, உங்களின் இப்போதைய கனவு என்ன? நாம் மீண்டும் அத்தியாயம் 2 சந்திப்போம். நன்றி.